அன்பர்களே வணக்கம். இன்று எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், குரு பெயர்ச்சி பலன்கள் 2024 கனிவும் கனவுகளும் கொண்ட கன்னிராசி அன்பர்களே வணக்கம். இதுவரை அஷ்டமஸ்தானத்தில் 8ஆம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 நாள் முதல் பாக்யஸ்தானமான 9ஆம் வீட்டில் இருந்து சுப மற்றும் அசுப பலன்களை வழங்குகிறார். பாக்யஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தன் நின்ற ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக கன்னிராசியான ராசிஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக விருச்சக ராசியான சகோதரஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையாக மகர ராசியான புத்திரஸ்தானத்தையும் பார்க்கிறார். குருவின் பார்வை பலன்கள். குரு 5ஆம் பார்வையாக ராசிஸ்தானத்தை பார்ப்பதால் மனதில் நினைத்த செயல்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். தோற்ற பொலிவில் மாற்றங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். புதிய விஷயங்களில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள். மனை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு லாபம் மேம்படும். முகத்தில் புதுவிதமான புத்துணர்ச்சி ஏற்படும். குரு 7ஆம் பார்வையாக சகோதரஸ்தானத்தை பார்ப்பதால் சகோதரர்கள் வழியில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கி ஒற்றுமையான சூழ்நிலைகள் காணப்படும். திறமைக்கு உண்டான அங்கீகாரங்களும் பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். செயல்பாடுகளில் துரிதம் அதிகரிக்கும். குரு 9ஆம் பார்வையாக புத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகள் குறையும். குலதெய்வ வழிபாடுகளை நிறைவேற்றுவதில் வாழ்க்கை துணைவரிடம் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். கலை சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். குரு நின்ற பலன். குரு பாக்யஸ்தானத்தில் நிற்பதால் உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும். வீட்டினை மனதிற்கு பிடித்த விதத்தில் மாற்றி அமைப்பீர்கள். பெரியோர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது நன்மதிப்பை உண்டாக்கும். பிரபலமானவர்களின் அறிமுகமும் ஒத்துழைப்புகளும் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல்கள் அதிகரிக்கும். புதுமையான விஷயங்களில் ஆர்வமுடனும் தேடலுடனும் ஏற்படும். குருவின் வக்ரகால சஞ்சார பலன்கள். ஆதரவாக இருப்பவர்களின் எண்ணங்கள் புரிந்து கொள்வீர்கள். எந்த ஒரு செயலையும் பல முறை சிந்தித்து மேற்கொள்வது நல்லது. வியாபாரத்தில் மந்தமான சூழ்நிலைகள் உண்டாகும். தேவையற்ற பயணங்களை குறைத்து கொள்வது ஆரோக்கியத்திற்கு நல்லது. குரு பெயர்ச்சியால் உண்டாகும் பொதுவான பலன்கள். பெண்களுக்கு குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் ஏற்படும். மற்றவர்களின் செயல்பாடுகளை கூறுவதை குறைத்து கொள்வது நல்லது. உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் ஏற்படும். வெளியூர் வேலை வாய்ப்புகள் சாதகமாக அமையும். விடாப்பிடியாக செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பூர்வீக சொத்துக்களின் மூலம் நன்மைகள் உண்டாகும். புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான முயற்சிகள் கைகூடும். மாணவர்களுக்கு மனதளவில் புதிய தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். மேற்படிப்புகளுக்கு தேவையான வழிகாட்டிகள் அமைவார்கள். விளையாட்டு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு திறமையும் பாராட்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மையும் புரிதலின்மையும் விலகும். உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக பணிகளில் இருந்து வந்த அலைச்சல்கள் குறையும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும். சிறு சிறு வதந்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை தவிர்க்கவும். உடல் பணிபுரிவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். பணிமாற்றத்தால் குழப்பங்களிலிருந்து தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். வியாபாரிகளுக்கு வேலையாட்களின் ஒத்துழைப்பால் ஆதாயம் மேம்படும். வெளியூர் தொடர்புகளில் மூலம் வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் உண்டாகும். சிறு சிறு வதந்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கவும். முயற்சிக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அரசு சார்ந்த உதவிகளில் அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் உண்டாகும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளின் மூலம் முன்னேற்றம் ஏற்படும். நன்மைகள். குரு பெயர்ச்சியானது மனதில் எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவத்தையும் புதிய இலக்குகளை அடைவதற்கான சூழ்நிலைகளையும் உருவாக்கக்கூடிய நல்ல பொற்காலமாக அமையும். கவனம். நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியால் தந்தை வழி உறவினர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளவும். வழிபாடு. திருச்சிக்கு அருகில் உள்ள பூலோகநாதருக்கு அகல் விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர வீடு மனை அமைவதில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும்.
மேலே கூறப்பட்டுள்ள பலன்கள் யாவும் பொது பலன்களே. அவரவர்களின் தசாபுத்திக்கு ஏற்ப பலன்களில் சில மாற்றங்கள் உண்டாகும்.